சதுர்த்தி கதை பழமையான காலத்தில் பார்வதி தேவி குளிக்கும் போது தன்னுடைய உடலில் இருந்த மஞ்சளை கொண்டு ஒரு சிறுவனை உருவாக்கினார். அந்த சிறுவனே விநாயகர். அவள் நான் குளிக்க வரும் வரை யாரையும் உள்ளே வரவிடக்கூடாது என்று கட்டளையிட்டாள். அப்பொழுது சிவபெருமா வீடு திரும்பினார். வீட்டுக்குள் போக முயன்றபோது அந்த சிறுவன் தடுத்தான். யாரென தெரியாமல் சிவபெருமான் கோபிச்சு அவனது தலையை வெட்டிவிட்டார். பார்வதி தேவி துயரம் அடைந்தார். அவரை அமைதிப்படுத்த சிவபெருமான் வாக்கு கொடுத்தார். வடக்கு திசையில் கிடைக்கும் உயிரின் தலையை கொண்டு வந்து வைப்போம் என்று. அப்போது அவர்களுக்கு கிடைச்சது ஆன தலை. அதையே வைத்து அந்த சிறுவனுக்கு உயிர் கொடுத்தார். அப்பொழுதிலிருந்து அந்த குழந்தை கணபதி அல்லது விநாயகர் என்று அழைக்கப்பட்டார். அவர் தடைகளை நீக்குபவர், முதலில் வணங்கப்பட வேண்டிய கடவுளானார். விநாயகர் சதுர்த்தியின் முக்கியம். எந்த காரியத்தையும் தொடங்குவதற்கு முன்பு விநாயகரை வணங்க வேண்டும். அவர் புத்தி, அறிவு, வளம், தடைகள் நீக்கம் தருபவர். சதுர்த்தி நாளில் மக்கள் மண்மூர்த்தி செய்து பூஜை செய்து கொள்ளுட்டை போன்ற நைவேத்தியம் வைத்து வழிபடுகிறார்கள்.